நம்பிக்கையை விட்டு விடாதே. அஞ்சாதே நீ அஞ்சாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. அன்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்ட்ட என்ன சொல்றான் கவனமா கேக்குறியா? அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. மார்க் நற்செய்தி 5:36. நீ அஞ்சாதே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. அஞ்சாதே நீ அஞ்சாதே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. இன்று நாம் தியானிக்க போறது ஜெபத்தின் வல்லமை பற்றி. நம்ம திருத்தந்தை இந்த ஆண்டு முழுவதுமாக இயர் ஆஃப் பிரேயர்னு சொல்லியிருக்கிறாரு. அதால பல காரியங்கள் 5 விஷயங்கள் அதை பற்றி தனியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறது, நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, விவிலியத்தில் வெவ்வேறு கோணத்தில் எப்படி வெவ்வேறு நபர்கள் ஜெபித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்து நம் ஜெப வாழ்க்கையை மாற்ற போகிறோம். நாமும் ஜெபத்தில் இன்னும் மூன்றி வளரும். இதற்கு துணை யார் வேணும்? நமக்கு ஆண்டுகிட்ட நிச்சயமாக வேணும். ஆவியானவர் தான் நமக்கு வேணும். அவருடைய ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்மளால் வாய் திறந்து அப்பா பிதாவின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ ஜீசஸ் டே சொல்லுவோமா? ஐ நீட் யூ லார்ட், நீங்கள் எனக்கு தேவை. டீச் மீ டு ப்ரே. அப்போஸ்தலர்கள் சொன்னது போல எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் இந்த பாடல் பாடும்போது எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து ஆவியானவரிடம் கேட்போம். I need you Lord, 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 I need you Lord. Teach me to pray. 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 ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா. ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் ஜெபிக்கணும். பாடி துதித்து ஜெபிக்கணும், ஆர்ப்பரித்து ஜெபிக்கணும், கண் விழித்து ஜெபிக்கணும். இதோ இடைவிடாமல் ஜெபிக்கணும், தாழ்ச்சியோடு ஜெபிக்கணும். தடைகள் வந்தாலும் அதை மீறி ஜெபிக்கணும். உம்மை பற்றி பிடித்து ஜெபிக்கணும். உம்மோடு உறவாட நாங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் காட். இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்ன? இந்த ஜெபம்ன்றது வெவ்வேறு விதமா. ஜெபம்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம்னா என்னன்னா உறவாடுதல் தான். இது நான் புத்தகத்தை நான் எடுத்தேன், இந்த புத்தகத்தை இத்தனை நாள் படித்தேன், இந்த அது ஒரு வகையான ஜெபம். There are 2 types of prayer. vocal prayer and mental prayer. சரி, இந்த vocal prayer அப்படின்னு சொல்லும்போது வாய் விட்டு நாம ஜெபிக்கிறதும், எழுதப்பட்ட ஜெபங்கள், அந்த ஜெபங்களை நம்ம சொல்றதும், நம்ம திரு அவையில கொடுக்கப்பட்ட ஜெபங்களை சொல்றது. இந்த மென்டல் ப்ரேயர் அப்படின்னு சொல்லும் போது மெடிடேஷன், மனதின் ஆழத்துல இருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு உறவாடி ஜெபிக்கிறது. ஸோ இதுல எது உயர்ந்தது அப்படின்னா, நோ, we cannot say. ரெண்டுமே ஜெபம் தான். செயின்ட் ட்ரீசா ஆஃப் அவிலா அப்படி சொல்லுவாங்க, your prayer should be an affectionate prayer. அப்படின்னா அன்பு கலந்தது, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவாடுகிறதா இருக்கணும். அவர் அன்பு உறவில் இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ப்ரேயர், வாட் இஸ் ப்ரேயர்? இட் இஸ் சிம்பிளி பீயிங் வித் ஜீசஸ். ஆண்டவரோடு இருப்பது, பீயிங் இன் கான்வர்சேஷன், அவரோடு பேசுவது, அவரில் தங்குவது. அப்போ அந்த ஜெபத்திற்காக நாம தொடர்ந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த முதல் நாள் நாம் தியானிப்போம். இனி வர நாட்கள்ல ஒவ்வொரு நபர்
ஓகேவா? எல்லா கண்களை மூடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஜெபத்தின் வல்லமையையும் ஜெபத்தில் நாங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி ஜெபிக்கணும், ஜெபம்னா என்னன்றத எங்க உள் வாழ்வே மாறணும், ஜெபமா மாறணும் என்பதை உணர்ந்து நாங்கள் கேட்கிறோம்ப்பா. நீங்க எப்படி அப்போஸ்தலர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்களோ, உங்களோடு கூட பயணித்த அனைத்து அப்போஸ்தலர்களும் உம்மோடு தங்கி மார்க் நற்செய்தி 3:14 சொன்னது போல முதலில் இயேசுவோடு தம்மோடு இருக்கவும் பின்பு அனுப்பப்படவும் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களைப் போல உம்மோடு இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அந்த தேவ தாயே, எல்லாவற்றையும் உங்களுடைய இதயத்திலே தாங்கி கொண்டீங்களே, எல்லாவற்றையும் நீங்க தியானித்து வச்சீங்களே, அதே போல எங்களுக்கும் கற்றுத்தாங்க. யோசேப்பே, எங்களுக்காய் பரிந்து பேசும். அனைத்து வானதூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமென். God bless you. Thank you, Jesus. Ave Maria, Ave Maria.